தனது பயங்களை பட்டியலிட்டு சொல்லும் திரு கமல் அவர்கள், செண்டு கண்டால் பயமனுக்கு, செண்டுக்குள்ளா இருக்க வண்டு கண்டாலும் பயமனுக்கு, கடிக்கிற நாயும் பூனையும் பூனை திணற எலியும் பயமனுக்கு, வெடிச்சு சிதற செல்லும் செல்லுக்காக பதுங்குற பங்கரும் பயமனுக்கு, பங்கருக்குள்ள இருக்கிற பாம்பும் பூரானும் கடிக்குமோ என்ற பயமனுக்கு, சனக்கூட்டம் பயமனுக்கு, தனிமை பயமனுக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இங்கே இதான் இந்த சனக்கூட்டம் பயம் எனக்கு அப்படிங்கிறார். இதை பற்றி தான் இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். சனக்கூட்டம் அப்படின்னாக்கா அசம்பிளி ஆஃப் பீப்புள். பொதுவாகவே ஒவ்வொரு நாடும் தோன்றும் பொழுது நடுவில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருவாங்க. அது வந்து மக்கள் கூடுவதற்காக, சந்தை நடத்துவதற்காக, மீட்டிங் நடத்துறதுக்காகலாம் வந்து அந்த இன்றைக்கும் இருக்குது, ஒவ்வொரு இதுலேயும் வந்து இருக்குது. இது வந்து ஸ்கொயர் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் வச்சுருப்பாங்க. ஸோ அகோராஃபோபியா அப்படிங்கிறது இந்த கான்செப்ட்லேருந்து தான் வருது. அகோரா என்றால் அ பப்ளிக் ஓப்பன் பிளேஸ் யூஸ்டு ஃபார் பீப்புள் அசம்பிளிங். மக்கள் கூடுவதற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்தை தான் அகோரா என்கிறார்கள். ஸோ அகோராஃபோபியா என்பது என்னென்னா ஃபியர் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ், ஃபியர் ஆஃப் என்டரிங் ஓப்பன் ஆர் க்ரௌடட் பிளேசஸ். யாருமே இல்லாத இடத்துல போய் நம்ம தனியாக இருந்தாலும் பயம் வரும், கூட்டமாக இருந்தாலும் பயம் வரும். இந்த மாதிரி பயத்துக்கு தான் அகோராஃபோபியா அப்படிங்கிறாங்க. இதை எளிதில் திருத்த முடியும் என்று சொல்கிறார்கள். ஓகே, அகோராஃபோபியா என்றால் கூட்டத்தை கண்டா பயம், தனியாக இருக்க பயம், அதுதான். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.